ஓம் சாந்தி. 22/12/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக சிவபாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும். எழுந்த உடனே சிவபாபாவுடைய நினைவில் வரணும். எந்த தேகதாரி நினைவும் வரக்கூடாது. இதுதான் நமக்கு டெஸ்ட் பேப்பர். காலையிலே செக் பண்ணிக்கலாம். ஏஞ்சோடனே என்ன ஞாபகம் வருது? பாபா நினைவு தான் வருதா அல்லது மற்ற ஏதாவது மனிதர்கள் நினைவு வருதா செக் பண்ணும். ஏஞ்சோடனே அவர் ஞாபகம் வந்தால் தான் அவருக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. மற்ற ஞாபகம் வந்தால் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? கேள்வி. ஏந்தோடனே பாபா நினைவு தான் உங்களுக்கு வரணும். தேகதாரியுடைய நினைவே வரக்கூடாதுன்றாரு. கேள்வி. எந்த ஒப்பந்தம் ஒரு பாபாவை தவிர வேற யாருமே எடுக்க முடியாது? என்ன கான்ட்ராக்ட்? பாபா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாருல்ல. என்ன கான்ட்ராக்ட்? இந்த உலகத்தை தூய்மை ஆக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒரு பாபாவோடது. மனிதர்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது இல்லையா? வேற யாரும் இந்த ஒப்பந்தத்தை எடுக்க முடியாது. சன்னியாசிகள் தூய்மையினால இந்த உலகத்தை அவசியம் தாங்கி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் தூய்மையான உலகமாக மாற்றக்கூடிய ஒப்பந்தத்தை எடுக்க முடியாது. பாபா குழந்தைகளுக்கு பாவனமாக மாறுவதற்கான யுக்தியை தெரிவிக்கிறாரு. குழந்தைங்க வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு தந்தை இடத்துல தான் புத்தியின் தொடர்பை யோகத்தை வையுங்கள். அவங்க சன்னியாசிகளுடைய தூய்மையின் பலத்தினால தான் உலகம் இன்னும் கீழே போகாம தாங்கி நிற்கிதுன்னு சொல்றாரு. அது உண்மைதான். இல்லைன்னா துவாபர யுகத்திலேயே விழ ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அவங்களுடைய தூய்மை தான் தாங்கி நிறுத்தி இருக்குது. அப்படி இருந்தா கூட அவங்க எல்லோரையும் தூய்மையாக்கிட முடியுமானா அதெல்லாம் முடியாது இல்லையா? தூய்மையான உலகத்தெல்லாம் அவங்க மாற்ற முடியாது. அப்ப தூய்மையா மாறுவதற்கான யுக்திய பாபா தான் தெரியும். ஏன்னா எல்லாரும் வாங்க, எல்லாருமே எங்களை மாதிரியே சன்னியாசிகளா வாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. சொல்லிட்டா அப்புறம் அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இல்லறவாசிகள்கிட்ட தானே வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் பாபா தான் இல்லறவாசிகளே தூய்மையா மாத்துறது. ஸோ அது பாபாவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவருக்கு ஞானம் இருக்குது. முடிய போகுது உலகம், இப்ப தூய்மையாகுங்க இல்லையா? அதனால நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட மட்டும் இருக்கணும். பாடல். ஸோ குடும்பத்தில் இருந்துகிட்டே தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியும் பாபா தெரிவிக்கிறார். அந்த ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரம் மறையக்கூடாது புத்தியில். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, பேசுங்க, நடங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க இல்லையா? அப்படியே இப்போ பயிற்சி பண்ணிக்கிட்டே கேளுங்க. அந்த நானும் ஒளிப்புள்ளியாக இருக்கேன், பாபா ஒளிப்புள்ளியாக இருக்கேன். பாடல். இன்னைக்கு அதிகாலையில் யார் வந்தது? யார் வந்தது? ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை தானே புரிய வைக்கிறாரு. சிவபகவானுடைய வாக்குன்னு சொன்னாலும் கூட நிறைய மனிதர்களுக்கு சிவன் பேர் இருக்குது. அதனால ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை முதலில் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. பாபா பேர் என்னமோ சிவன் தான். ஆனால் சிவன் சொன்னா புதுசாக வரவங்க என்ன நினச்சிக்கோங்க, ஓ இவர் பேர் சிவன் பிள்ளை இருக்கு, சிவன் நிறைய பேரை வச்சுக்கிறாங்க. அதனால ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை அன்பு கொடுக்குறாருன்னு சொல்ல வேண்டி இருக்குது. இப்போ பாருங்க, அவருடைய வார்த்தை எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. சாதாரண மனிதர்கள் நினைச்சிடக்கூடாது. காலையில முதல்ல குட் மார்னிங் சொல்லப்படுது. உங்களுக்கும் பாபா சொன்ன குட் மார்னிங் கேட்டுதா? அதிகாலையில யார் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க? தந்தை தான் அதிகாலையில வராரு. இது எல்லையற்ற பகல் மற்றும் இரவு. இத மனிதர்கள் யாருமே தெரிஞ்சுக்கல. குழந்தைங்களுமே கூட வரிசை கிரமத்துல முயற்சிக்கு ஏற்பதான் தெரிஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் இரவு பற்றிய விஷயத்தை. குழந்தைய ஆகிட்டாங்க, இருந்தாலும் அதிகாலையில பாபாவை நினைக்கிறது இல்லை. இது நேற்று வானிலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா.
அதிகாலையில் எழுந்து முதல்ல சிவபாபாவுக்கு குட் மார்னிங் அதாவது நினைவு செய்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நிறைய குழந்தைங்க காலையில் எழுந்து முற்றிலும் நினைக்கிறதே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட அதிகாலையில் எழுந்து பக்தி செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க, மாலை உருட்டுறாங்க, மந்திரம் ஜபிக்கிறாங்க. அவங்க சாக்காரத்தின் பக்தியை செய்கிறாங்க, அதாவது ஸ்தூல சிலைக்கு பண்ணுறாங்க இல்லையா? சிலை தான் அவங்க எதிரில் வருது. சிவனுடைய பூஜாரிகள் அவருக்கு பெரிய சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க, அந்த சிலை நினைவு வரும், அது தவறு. இப்ப குழந்தைகளாகிய நீங்க தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோங்க. அதிகாலையில எழுந்து பாபாவோடு பேசணும். பாபா குட் மார்னிங். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கணும் இல்லையா? அது எப்படி கம்பேர் பண்ணி சொல்லப்பாங்க? காலையில எழுந்திரிச்சு நீங்க பாபா நினைச்சீங்கன்னா அவ்வளவு குஷியா இருக்கும்ன்ற. வேற எந்த நினைவும் இல்லாம காலையில ஃபுல் பாபா நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதுக்கு முந்தின நாளும் உங்களுடைய மைண்டு கிளியராக இருந்தால் தான் அது நடக்கும். முந்தின நாளில் நீங்கள் வேறு ஏதாவது குப்பை போட்டிங்கன்னா வராது. அப்போ பக்தியில் ஆனால் நிறைய குழந்தைங்க காலையில் எழுந்துச்சு நினைக்கிறதில்ல. பக்தி மார்க்கத்தில் கூட நல்ல பக்தி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பூஜை மாலை காலையில் குளிச்சுட்டு மந்திரம் ஜபிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க, சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க. இருந்தாலும் சிவலிங்க ஞாபகம் வர்றது வந்து கரெக்டான நினைவு கிடையாது. இப்போ கரெக்டான நினைவு என்னது? முதல்ல உங்களை அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா நிச்சயப்படுத்திக்கிட்டு பாபா கிட்ட ஒலிப்புள்ளிக்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஒலிப்புள்ளியாக இருந்தால் தான் ஒலிப்புள்ளிக்கிட்ட நீங்கள் பேச முடியும். பாபா சொன்னார்ல எனக்கு, எந்த அளவுக்கு ஆத்மா அபிமான நிலையில் இருக்குங்களோ அந்த அளவுக்கு பாபா மேலே அன்பு இருக்கும் இல்லையா? ஆனால் பாபா குட் மார்னிங்னு ஏஞ்சோடனே அந்த குஷியாக இப்போ நிச்சயமாக உயிரோட்டமாக ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பழக்கமே இல்லை. ஆக்சுவலாக இந்த பழக்கம் யாருக்குமே இல்லைன்னு பாபாவுக்கு தெரியுது. குழந்தைகளே, உங்கள் தலையில் அரை கல்பத்தின் பாவ சுமை இருக்குது, அது இறங்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் நினைக்கவே இல்லை. எப்படி சொல்ல, ஒரு சிலருக்கு மேலும் மேலும் பாவம் அதிகமாகிட்டு இருக்குது. எலி எப்படி ஊதி ஊதி கடிக்குது அந்த மாதிரி இன்னும் மாயா கூட எலி மாதிரி கடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. தலையில இருக்கிற முடியையும் கடிச்சிடுது, தெரியல. சிலர் தன்னை ஞானின்னு நினைக்கிறாங்க, ஆனா நினைவுல முற்றிலும் அரைகுறையா இருக்காங்க. சொன்னாரு, குழந்தை கூட இந்த ஞானத்தை சொல்லுவான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யோகம் இருக்கணும் இல்லையா? ஆனா பாருங்க, ஞானி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி சொல்றாங்க, ஆனா நினைவே இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. நினைவுல முற்றிலும் அரைகுறையா இருக்கிறாங்க. பாபாவுக்கு நல்லா தெரியும். உங்க மனசை நீங்களே கேளுங்க. நாம் அதிகாலையில எழுந்து பாபாவை நினைக்கிறோமா? உத்தமமான தந்தை உங்களை எல்லையற்ற அதிகாலையில வந்து சந்திக்கிறார். அது என்ன எல்லையற்ற அதிகாலை? சங்கமயுகம் இல்லையா? எல்லைக்குட்பட்ட அதிகாலை காலையில, எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலை எது? சங்கமயுகம். அதுல வந்து உங்களை சந்திக்கிறது. சன்னியாசிகள் கூட எழுந்து பிரம்மத்தை நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாவே காலையில மட்டும் இல்லை, ஃபுல்லாவே அவருடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாவே நமக்கு அதிகாலை தான் இல்லையா? அப்போ அதிகாலையிலையும் நினைக்கணும். அப்ப எல்லையற்ற அதிகாலையில வந்து சந்திக்கிறார் யாரு? உத்தமமான தந்தை. அந்த தந்தையை நினைக்கிறீங்களான்னு நீங்களே கேளுங்க. சன்னியாசிகள் கூட அதிகாலையில இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மத்தை தான் கடவுள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பிரம்மத்தை நினைக்கிறாங்க. மனிதர்கள் எழுந்த உடனே உற்றார் உறவினர் நண்பர்களை நினைக்கிறாங்க. பக்தர்கள்னாலே தன்னுடைய தேவதைகளை நினைவு செய்வாங்க. பாவ ஆத்மாக்களிடம் குட் மார்னிங் சொல்லுவாங்க அல்லது நினைப்பாங்க. அதிகாலையில நினைக்கணும். அப்ப நீங்க புண்ணிய ஆத்மாக்களா ஆகிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாருக்கு குட் மார்னிங் சொல்லணும்? பாபாவுக்கு தான். ஏன்னா அவருக்கு குட் மார்னிங் சொல்ல தான் அவருக்கு ஈக்குவலா ஆகிட்டு வரும். அப்ப பாருங்க, சன்னியாசிகள் பிரம்மத்தை நினைக்கிறாங்க, பக்தர்கள் அவங்களுடைய இஷ்ட தேவதையை நினைக்கிறாங்க, அஞ்ஞானிகள் உறவினர்கள் நண்பர்களை நினைக்கிறாங்க.
உங்களுக்கு உறவுகள், கடவுள் எல்லாமே அந்த ஒரு பாபா தானே. அவர் நீங்கள் நினைக்கணும்ல, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ பெரும்பாலான பேர் ஏஞ்ச உடனே டிவியை போட்டுடுறாங்க, டிவியை நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அதிகாலையில் பாபாவுக்கு ஏஞ்சி குட் மார்னிங் சொல்லி நினைக்கணும். பக்தி கூட காலையில் தான் செய்கிறாங்க, ஆனால் பகவானுடைய பக்தியை யாருமே செய்கிறது கிடையாது. ஏன்னா பகவானை பற்றியே அவங்களுக்கு தெரியாது. பக்தியின் பலனை கொடுக்கக்கூடியவர் பகவான்னு சொல்கிறாங்க, ஆனால் பகவானே எப்போ தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரோ அப்போ மட்டும்தான் அவர் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எல்லோருமே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் பரமாத்மா இந்த நேரத்தில் நான் யார் என்பதை தெரிவிக்கிறார். ஆனால் குழந்தைங்களுக்குள்ள பலர் பெரிய பெரிய மகாரதிகள், சென்டரை பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் பாபாவை முழுசாவே தெரிஞ்சுக்கல. யாரு? மகாரதி குழந்தைங்களை, சென்டரை கவனிச்சுக்கிற சென்டர் இன்சார்ஜ். ஏன்னா அந்த அளவு அன்போட பாபாவை அவங்க நினைவு செய்யறது கிடையாது. அப்போ அந்த அன்போடு நினைவு செய்யும் போது தான் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதிகாலையில் எழுந்து அன்போட குட் மார்னிங் சொல்கிறது இருக்குது, ஞான சிந்தனையில் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அன்போட குட் மார்னிங் சொல்கிறது, பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இது எப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. நினைவு செஞ்ச குஷின் அளவு அதிகரிக்கும், ஆனால் மாயை அதிகரிக்க விட மாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நினைவு செய்ய விட மாட்டேங்குது. நேற்று வாங்க சொன்னார், ஆத்ம அபிமான நிலை இருந்தால் குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் தேக அபிமானத்தில் வர்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காம துக்கத்தை நீங்களே கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னார்ல. அதான் பாபா சார், நினைவு செஞ்சால் குஷியோடைய அளவு அதிகரிக்கும் ஞானத்தையும் பாபாவையும் நினைவு செய்யும்போது. ஆனால் மாயா விட மாட்டேங்குது. ஒருவேளை பாபா கிட்ட ஏதாவது மரியாதையின்றி நடந்தால் மாயா ஒரேடியாக புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. பிறகு உலகின் வீணான விஷயங்களை புத்தி மாட்டிக்குது. சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போறது கிடையாது. பிரஜையா மாறுறது ரொம்ப ஈஸி. இன்னும் போக போக நீங்க 30-40 வருஷத்தினர் கூட பாபாவை விட்டு பிரிஞ்சு போறத பார்க்க முடியும். மாயா ஒரேடியா தூக்கி மறக்க வச்சிடுது. ராஜ பதவியை அவங்க அடைய முடியாது. முதலிலேயே இறந்து விட்டால் பிறகு ராஜ பதவி எங்கிருந்து கிடைக்கும்? பிறகு இந்த ரகசியத்தை எல்லாம் பாபா வெளியிடுவது கிடையாது. நான் அரைக்கல்பமாக ராஜ்யம் செய்கிறேன், இவர்கள் என்னை வெற்றி அடைகிறார்கள் என்று மாயை கூட பார்க்கிறது. பிறகு சிவபாபாவை ஒரேடியாக மறந்து போகிறார்கள். சில இடங்களில் இந்த பிரம்மா பாபாவுடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், சிவபாபாவை நினைக்கிறது இல்லை. யாருக்குள்ள கோபம், பேராசை, மோகம்ன்ற பூதங்கள் இருக்குதோ அவங்க பாபாவை எப்படி நினைக்க முடியும்? பெயர் உருவத்தில் அந்த மாதிரி மாட்டிக்கொள்கிறார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலும் பிரியதர்ஷனை, அதாவது பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது கர்மதித்த நிலையை அடையலாம். முக்கியமான விஷயமே நினைவு தான். இதுல தான் கடின உழைப்பு இருக்குது. நினைவு செய்யாமல்லாம் சதோ பிரதானமாக ஆக முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. புத்தி யோகம் வேற எங்கேயாவது அலைந்து கொண்டே இருக்கும். சில குழந்தைங்க மிகவும் மனப்பூர்வமாக உயிருக்கு உயிராக செல்லமாக அன்போட பாபாவை நினைக்கிறாங்க. பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பிறகு பாபாவிடம் நாங்கள் உங்களுடைய நினைவில் இருக்கிறோம், ஏன்னா தலையில் பாவங்களுடைய சுமை நிறைய இருக்குதுன்னு சொல்லணும். குட் மார்னிங் சொல்லிட்டு பாபாவுடைய நினைவு இல்லைன்னா பாவச்சுமை எப்படி குறையும்? அரை கல்பமாக தேக அபிமானம் இருக்கிறதுனால தான் பாவச்சுமை போகிறது கிடையாது, சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா?
சரி, அப்ப பாபா சொல்றாரு அதிகாலையில பக்தி செஞ்சாலுமே கூட யாரும் உண்மையிலே பகவானுடைய பக்தி எல்லாம் ஒன்றும் செய்யலை. ஏன்? ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லையே. சும்மா பகவான் பக்தியுடைய பலனை கொடுப்பாருன்றாங்க. ஆனா பக்தியுடைய பலனை இறைவன் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான். அது அவர் வரும்பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுவரையும் யாருக்கும் தெரியாது. சன்னியாசிகளா இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. பரமாத்மா இந்த நேரத்துல தான் வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியா இந்த ஞானத்தை கேட்கிற மகாரதி குழந்தைங்களுக்கு கூட அவரை ஃபுல்லா புரிஞ்சுக்கல. அதனால அன்பா நினைவு செய்யறது கிடையாது, ஞான சிந்தனையில உட்கார்றது கிடையாது, அன்பா குட் மார்னிங் சொல்றது கிடையாது. நமக்கு பிடிச்சவங்கன்னா குஷி குஷியா குட் மார்னிங் சொல்லுவோம்ல, அப்படி அது கிடையாது. நினைவு செய்ய செய்ய குஷி அதிகரிக்கும். ஆனா மாயா பார்க்குது, அரை கல்பமா நான் ஆண்டுட்டு இருந்த என்ன நீ வெற்றி அடைய நான் விட்டுருவேண்ணா. அதனால என்ன பண்ணுது, புத்தியை கட் பண்ணி விட்டுருது. பாபா கிட்ட கட் ஆகாம அப்படி வேற எங்கெங்கேயோ கனெக்ஷன் கொடுத்து விட்டுருது. அப்ப என்ன ஆயிடுது, புத்தி வீணான விஷயத்துல மாட்டிக்குது இல்லையா. இங்க சங்கமயத்தில் நடக்கிறது ஃபுல்லா ஆத்மா அப்படியே மேலே ஏறிட்டே இருக்குது. மாயா நடுவில் விளையாட்டு கட்டி கீழே இறக்கிட்டு போயிடுது இல்லையா. இப்போ நான் ஏறிட்டு இருக்கிறேன் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். நாராயணன் ஆகிட்டு இருக்கேன், அந்த நாராயணனை தவிர எதுவுமே தெரியக்கூடாது புத்தியில். அப்போ ஏன்னா சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. சித்தி வீட்டுக்கு போகிறது கிடையாது. மற்றபடி பிரஜையாகிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு ஒன்றும் கஷ்டப்படுத்தலை இல்லையா. 30-40 வருஷத்து மகாரதிகள்லாம் பாபா விட்டுட்டு விகாரத்தில் மாட்டிக்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அப்படி மறக்க வச்சிருது. அப்போ என்ன அர்த்தம், பதவி அடையிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டீங்க அப்படின்னா ராஜ்ய பதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா. ஆனால் யார் அப்படி போகிறாங்கன்ற ரகசியத்தை பாபா வெளியேறது கிடையாது. பாபாவுக்கு தான் தெரியும், ஆனால் அவர் சொல்கிறது கிடையாது. இப்போ பிரம்ம பாபாவுடைய பேர் உருவத்தில் மாட்டிக்கிறாங்கன்ற சிவபாபாவை நினைவு செய்யறதுக்கு பதிலாக பிரம்ம பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பாபா சொல்றார், பிரம்ம பாபாவை நினைவு செய்யக்கூடாது, ஒளிப்புள்ளியை தான் நினைவு செய்யணும். அடுத்தது அது ரெண்டு அர்த்தம். ஒன்று பாபாவை அன்பா, பிரம்ம பாபா அன்பா நினைவு செய்யறது ஒரு அர்த்தம், இன்னொன்று கோபப்படுறது. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு. அப்போ பிரம்ம பாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது, அதுவும் பேர் உருவத்தில் மாட்டிக்கிறது தான். அதான் பாபா சொல்றாரு, யாருக்குள்ள இந்த கோபம், பேராசை, மோகம்ன்ற இந்த பூதங்கள் உள்ள பிரவேசம் ஆயிடுச்சோ அவங்களால எப்படி பாபாவை நினைக்க முடியும்? இது ஒரு பேய் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்குள்ள ஒரு ஆத்மா அசுத்த ஆவி பூந்துச்சுன்னா இவங்க இல்லாம அது இவங்களை ஆட்டு வைக்கும். விகாரமும் அதே தான் பண்ணுது இல்லையா. அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் விகாரம் இருக்கிறதுனால தான் நம்மளை ஆட்டு வைக்குது. நாம் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், அது போய் மாடி மேலே ஏறி தற்கொலை பண்ண வைக்கும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் நாம் இது பண்ணணும்னு நினைக்கிறோம், பாபா நினைக்கணும், ஆனால் அது விடாது. எது விடாது? இந்த விகாரங்கள். கோபத்தில் மாட்டிக்கிட்டோம், செக் பண்ணிக்கணும், எனக்குள்ள கோபம்ன்ற பூதம் இருக்கா, பேராசை பூதம் இருக்கா. சதா அதீந்திரிய சுகம். பாபா நேத்துவானு சொல்ற அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியர்கிட்ட கேளுங்க, அது இந்த டைமுக்கான விஷயம்ன்றாங்க. இப்போ அந்த கடைசி நேரத்தில் ஐம்புலன்கள்னால அனுபவிக்கிற சுகம் எல்லாம் கட்டாயிடும். வெறும் துக்கம் தான் கிடைக்கும், பார்த்தாலும் துக்கம், கேட்டாலும் அலற சத்தம், இப்படி இருக்கும். அதனால அந்த பாபா சொல்றாரு, பேர் உருவத்துல அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்களா, கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. அப்ப பாபா நினைவு வராது. வெறுப்பா நினைச்சாலும் சரி, அன்பா நினைச்சாலும் சரி, மற்றவருடைய பேர் உருவத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க நினைவு தான் வரும் இல்லையா. அந்த அளவு தேக அபிமானத்துல மாட்டிக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்க வீட்டுல இருந்தாலும் கணவன் மனைவியோட, அப்பா அம்மாவோட, குழந்தை குட்டியோட இருந்தா கூட அந்த பிரியதர்ஷனை தான் நீங்க அன்பா நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். ஏன்னா முக்கியமான விஷயமே அந்த நினைவு. முக்கியமான விஷயமே இந்த நினைவு தான். இதுல தான் கடின உழைப்புக்கான டைம் ஆயிடுச்சு இல்ல. ஃபுல்லா இப்ப சேவையே செய்ய முடியாத சூழ்நிலை வர்றது தெரியுது. நாம போன நினைச்சாலும் போக முடியாத மாதிரி வந்துட்டு இருக்குது
இப்ப இப்ப நினைவு செய்யாம யாரும் சதப்பிரதானமா ஆக முடியாது. நினைவுல தான் இருக்குது. நினைவு செய்யாம சதப்பிரதானமும் ஆக முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. நினைவு செய்யலைன்னா புத்தி என்ன ஆகும்? வேற எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்கும். பாபா கிட்ட புத்தி மாட்டணும், இல்லைன்னா புத்தி வேற எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும். சில குழந்தைங்க அப்ப அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப பாபா சேவை செய்யறோம், பாபா சேவையிலே மூழ்கி இருப்போம், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாயா வரும். ஏன் மாயா வருதுன்னா, இந்த சேவையப்ப நீங்க பாபாவுடைய நினைவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. அடிக்கடி அந்த மைண்ட் இது மறுபடியும் செக் பண்ணி வேற எதுவும் இல்லாம இருக்குதா, ஃப்ரீயா இருக்குதா. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் சேவையில இல்லையா? ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இல்லாட்டினா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? புத்தி யோகம். 4 பேர் பாராட்டுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க, அவ்வளவுதான். பாராட்டினதுல குஷியா இருந்திருப்பீங்க, திட்டினதுல மாட்டிக்குவீங்க, அவ்வளவுதான், மாயாம போச்சு. அப்ப புத்தி அலைஞ்சிட்டே இருக்கும். சில குழந்தைங்க மட்டும்தான் அவ்வளவு மனப்பூர்வமா உயிருக்கு உயிரா செல்லமா பாபா நினைவு செய்யறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, எப்படி நினைவு செய்யணும்? காலைல எழுந்தோடனே குட் மார்னிங் சொல்லிட்டு பாபாட்ட சொல்லுங்க, பாபா நான் இப்போ உன் நினைவில் இருக்க போறேன், என் தலையில அவ்வளவு பாவச்சுமை இருக்குது, உன்னை நினைக்காம எப்படி போகும்? அரை கல்பம் தேக அபிமானத்துல இருந்துட்டேன், இப்ப நான் எதுக்கு தேக அபிமானம் வரணும்? நான் எதுக்கு பாபா உன்னை மறக்கணும்? என்ன நடந்தாலும் பாபா நான் உன்னை மறக்க மாட்டேன் பாபா, உலகத்துல என்ன ஆனாலும் நடக்கட்டும். காலையில அதை செக் அப்படி அந்த ஸ்திதியை மெயின்டைன் பண்ணுங்க. அங்க எங்க சொர்க்கத்துல தேவதைகள் ஆத்ம அபிமானியா இருக்கிறாங்க. அங்கேயுமே கூட பரமாத்மாவை அவங்க தெரிஞ்சுக்கல. நாம ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறோன்ற அளவுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை படைக்கக்கூடியவர் அவங்க அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுடைய சொத்தை பத்தியும் அவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அங்க இந்த ஞானமே கிடையாது. இந்த ஞானத்தை நான் தான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பிறகு இந்த ஞானம் மறைஞ்சு போயிடுது. இந்த ஞானம் பரம்பரையாகலாம் வர்றது கிடையாது. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கல. இப்ப அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் அவங்களுக்கு என்று எப்படிப்பட்ட பாகம் கிடைச்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. மிக நல்ல நடிகர்கள் இதுல யாருன்னா நீங்க தான். ஏன்னா இந்த சமயம் நீங்க தான் உலகத்தை தன்னுடைய ராஜ்யமாக மாத்துறீங்க. கதாநாயகின் பாகம் உங்களுடையது. முக்கியமான விஷயம் பாபாவுடைய நினைவுல இருக்கிறது. பட கண்காட்சியில நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஆனா நினைவுல ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. எப்படி அதிகாலையில எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும்ன்ற அறிவே இல்லை. தலைப்புகள் பற்றியெல்லாம் நல்லா சிந்திக்கிறாங்க, அதெல்லாம் பொதுவான விஷயம். தினம் தினம் புது புது தலைப்புகளை கண்டறிஞ்சு புரிய வைக்கலாம். ஆனா முக்கியமான விஷயமே பாபாவை அன்போடு நினைவு செய்யறது தான். அப்பொழுதுதான் பாவங்கள் விலகும். குழந்தைங்களுடைய நிலை இப்படி இல்லை, அன்போடு நினைவு செய்யற நிலை இல்லைன்னு பாபாவுக்கு தெரியும். பாபா பேரை சொல்லல. ஒருவேளை பாபா பேரை சொல்லிட்டா இப்ப அவங்களுடைய நிலைமை ஒரு பைசாவுக்கான நிலை தான் இருக்கிறாங்க. அந்த நிலையில இருந்து கூட விழுந்து ஒரு பைசா செல்லாத அளவுக்கு ஆயிடுவாங்களாம். அதனால பாபா பேரை சொல்லலையா. இந்த ஞானத்துல புத்திசாலித்தனம் வேணும். நீங்க வெளிரி போய் இருக்கிறீங்க, அதாவது பொலிவிழந்து இருக்கிறீங்க, நோயாளியா இருக்கிறீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு உங்களுக்கு ஜுரம் அதிகரிச்சிடக்கூடாது. இப்படி அரைகுறையா இருக்கக்கூடாது. தைரியம் வேணும். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க மனசுடைஞ்சு போக மாட்டாங்க, அவங்க ஆர்வத்துடன் இருப்பாங்க. வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவுடைய நினைவு இருக்கணும். பாபாவிடம் குட் மார்னிங் சொல்லி கொண்டிருக்க வேண்டும்.
நம்முடையது மிகப்பெரிய குறிக்கோள். ராஜ்ய பதவி அடையணும்னா கடின உழைப்பு தேவை. போன கல்பத்துல மாறியவர்களுக்கு இன்னும் போக போக தெரிந்து கொண்டே போகும். யாருமே மறைந்திருக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் மாணவர்களை அறிந்திருப்பார், மேலும் ரெஜிஸ்டரும் வைக்கிறாங்க. அதன் மூலமாக கூட தெரிய வருது. அதுல முக்கியமான பாடம் மொழியாகும், இதுல முக்கியமான பாடம் நினைவாகும். ஞானம் மிகவும் எளிது. குழந்தைங்க கூட இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும். சிறிய வயதில் தாரணை செய்வதில் புத்தி கூர்மையாக இருக்கிறது. வயதானவர்கள் அந்த அளவுலாம் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நேற்று வாணியுடைய கண்டினியூஷன் மாதிரியே வருது இன்னைக்கு வாணி இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, சரி ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பேன் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நாம் ஆத்மா உடம்பு கிடையாதுன்றது தேவதைகளுக்கு தெரியும். ஆனா இறைவனை பத்தியோ படைப்படைய ஆரம்பத்துல இருந்து காட்சி வரையோ அவங்களுக்கு தெரியாது. எப்ப பாபா வர்றாரோ அப்பதான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்குது. பிறகு இது மறைஞ்சிருது. அதனால பரம்பரை பரம்பரையாலாம் இந்த ஞானம் வர்றதே கிடையாது. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் யாருமே தெரிஞ்சுக்கல. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நடிப்பு பாகம் இருக்குது. ஆனா இதுல மிக உயர்ந்த நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். ஏன்னா இந்த உலகத்தையே உங்களுடைய ராஜ்யமா மாத்துறீங்க. இதுதான் பெரிய விஷயம். இப்ப மத்தவங்க எல்லாம் ஆட்சிக்கு வராங்கன்னா வந்து உலகத்தை மாத்தணும் ஆட்சி பிடிச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம உலகத்தை மாற்றிய பிறகுதான் நமக்கு ஆட்சியே கிடைக்குது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஸோ அதனால கதாநாயகன் பார்ட்டு, ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு உங்களுடைய இதுதான். கண்காட்சியில நிறைய பேர் சூப்பரா பாபா ஞானம் சொல்றாங்க. ஆனா நினைவு அவ்வளவு பலகீனமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி அதிகாலையில எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணுன்ற அறிவு கூட இல்லை. தலைப்புகள் பத்தி எல்லாம் நல்லா சிந்திக்கிறாங்க, இதை பத்தி பேச வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க புது புது தலைப்பு டெய்லியும் கண்டுபிடிச்சி புரிய வைக்கலாம், ஈஸி தான். ஏன்னா பாபா ஞானம் அவ்வளவு இருக்குது. ஆனா முக்கியமான விஷயமே பாபாவை அன்போட நினைவு செய்யறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு வாணி ஃபுல்லா பாபாவுடைய நினைவு பத்தி சொல்லல, பாபா அன்போட நினைவு செய்யறத பத்தி சொல்றாரு. அன்புடன் நினைவு செய்யறது தான் முக்கியமான விஷயம். அந்த ஸ்கூல்ல எப்படி ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவன் மற்ற சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு மொழி தான் அங்க முக்கியமான பாடம். இங்க எது முக்கியமான பாடம்? நினைவு. அன்பா நினைவு செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் விலகும். ஆனா குழந்தைங்க நிலை இன்னும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பாபா சொன்னா குழந்தை இன்னும் விட்டுட்டு போயிடும், அதனால சொல்லல. ஸோ இந்த ஞானத்துல புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா? இங்க ஞானத்தை மணிக்கணக்கா சொல்றது புத்திசாலித்தனம் இல்லை. பாபாவுடைய நினைவு கட்டாகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். யாராவது வந்து எப்ப என்னப்ப சாப்பிட்றியா இல்லையா இப்படி இருக்கிறா அப்படின்னு, ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்ப உங்களுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிடக்கூடாது. இந்த மாதிரி அறகுறையெல்லாம் இருக்கக்கூடாது. தைரியம் வேணும். நான் என் கூட பாபா இருக்காரு அப்படின்னு இல்லை. பெரும்பான்மையான சிஸ்டருங்கெல்லாம் பார்த்தா ஒல்லியா தான் இருக்கிறாங்க. நம்ம சென்டர்ல சிஸ்டருங்கெல்லாம் பாருங்களா, எல்லாமே ஒல்லியா தான் இருக்கிறாங்க. அதுக்காக என்ன ஆச்சு உனக்கு நோய் ஆச்சு அப்படி இப்படின்னா அதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பாபா குழந்தையாவே இருக்க முடியாது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, தைரியம் வேணும், மனசு அறிஞ்சு போயிடக்கூடாது. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க மனசு அறிஞ்சு போக மாட்டாங்க, ஆர்வத்தோட இருப்பாங்க. அதனால நீங்க வேலை தொழில் சரீர நிர்வாகத்துக்காக பண்ணிட்டு இருந்தா கூட பாபாவுடைய நினைவு கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். பாபா கிட்ட அன்பா குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளது மிகப்பெரிய குறிக்கோள் என்ன குறிக்கோள்? ராஜ்ய பதவி. அப்ப அது கண்டிப்பா கடின உழைப்பு தேவை. ஒண்ணும் இல்லை, அந்த நினைவுனால பாபா பிடிச்சுன்னு இருக்க போறீங்க. ஆனா கண்டினியூஸா பிடிக்கிறதுலதான் கடின உழைப்பு இருக்கு. அவரை பிடிக்க பிடிக்க இங்க இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, மேல பறந்துட்டே இருப்பீங்க. அப்ப போன கல்பத்துல அந்த மாதிரி பாபா நினைவு செஞ்சு ராஜ்ய பதவி அடைந்தவங்க
அவங்களுக்கு இன்னும் போக போக தெரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த ஞான ரகசியம் எல்லாமே யாருமே மறைஞ்சிருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஆத்மாக்கள் யாரு தீவிரமா முயற்சி பண்றது தெரியும். திடீர்னு வருவாங்க, திடீர்னு பார்த்தா தீவிரமா யாரோ ஒரு வேதாரண்யத்துல யாரோ ஒரு சிஸ்டர் வந்து காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்க காலைல 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. 2 to 4:30 கம்பல்சரி. தூக்கமே வர மாட்டேங்குதான், அவ்வளவு குஷியா இருக்குதான், அந்த உலகத்திலே இருக்கிற மாதிரியே இல்லையும். இப்போ அதுதான். அப்போ அந்த வயசு எப்போ பாபாக்கு வந்து ஆனாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா போன கல்பத்தில் அந்த அளவு பண்ணி மாறி இருக்கிறாங்க, யாரும் மறைஞ்சிருக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் டீச்சருக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டை பற்றி, அது இல்லாமல் ரெஜிஸ்டரில் கணக்கு வைப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அங்கே மொழி முக்கியமான பாடம், இங்கே நினைவு முக்கியமான பாடம். அதை பார்த்துட்டு தான் அடுத்த பாடத்துக்கு போகிறது பாபா இல்லையா? மற்றபடி இதை குழந்தைங்க கூட புரிய வைக்கலாம். இந்த ஞானத்தை சொல்றதுல வந்து திருப்தி ஆகிடக்கூடாது. அது யார் வேணாலும் புரிய வைக்க முடியும் இல்லையா? தாரணை செய்யறதுல குழந்தைங்களுடைய புத்தி இதை விட கூர்மையா இருக்குது, பெரியவங்களை விட. வயதானவர்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இங்க குமாரிகளுக்கு கூட பாபா நிறைய மரியாதை வச்சிருக்கிறாரு. பெயர் ரூபத்துல மாட்டிக்கிட்டு தலைகீழாக ஆந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த சமயம் அனைத்து மனிதர்களுமே தலைகீழாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு நேராக ஆகும் பொழுதுதான் அல்லாவின் குழந்தைகளாக ஆகிறாங்க. பரமாத்மாவையும் சர்வவியாபின்னு சொன்னதுனாலதான் அனைத்து மனிதர்களும் பரமாத்மாவிடம் இருந்து பாராமுகமாகி இருக்கிறார்கள். சந்நியாசிகள் தானே தன்னுடைய பூஜையை செய்விக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் என் மீது ஏன் மலர்களை போடுகிறீர்கள் என கேட்க வேண்டும். அனைத்து சந்நியாசிகளையும் குருவாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் சந்நியாசி, இவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள். பிறகு எப்படி ஃபாலோயர்ஸ், அதாவது சீடர்கள் அல்லது குருவை பின்பற்றுபவர்கள் ஆக முடியும்? சந்நியாசி ஆகும் பொழுது, சந்நியாசி ஆகும்போதுதான் ஃபாலோயர்ஸ் என கூற முடியும். பிறகு நீங்கள் உங்களை ஃபாலோயர்ஸ் என்று கூற முடியாது என்பதை அவர்களுக்கும் யாரும் புரிய வைக்க முடியாது. பாபாவும் நீங்கள் ஃபாலோயர் என்று யாரையும் கூற முடியாது. தூய்மை ஆவதற்கான உத்தரவாதம் கொடுக்கும்போதுதான் விஷயம் இருக்கிறது. உறுதிமொழி எடுக்கும்போது தானே எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் விழுந்து விடும் பொழுது, முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் பொழுது எழுதுவதில்லை. ஏன்னா வெக்கம் வருகிறது. இது மிகப்பெரிய அடியாகும். பிறகு பாபாவிடம் புத்தியோகம் வைக்க முடியாது. பதிதர்களை நாம் வெறுக்கின்றோம். விஷத்தை அருந்தக்கூடியவர்கள் மிகவும் மோசம் என பாபா கூறுகிறார். தூய்மையாவது நல்லதல்லவா? நான் வந்ததே தூய்மையாக்குவதற்காகத்தான். அதாவது நான் பவித்திரமாக மாற்றி காட்டுகிறேன் என்ற ஒப்பந்தம் எடுக்கிறேன். கல்ப கல்பமாக ஒப்பந்ததாரராகிய என்னை பதித்த பாவனா வாருங்கள்னு அழைக்கிறீங்க. வேற யாரும் இந்த மாதிரி ஒப்பந்ததாரர் இருக்க முடியாது. என் ஒருவனுக்குத்தான் இந்த ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது. நான் தான் பாவனமான உலகமாக மாற்றுகிறேன். கல்ப கல்பமாக நானே வந்து இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறேன். பிறகு சந்நியாசிகளுக்கு பவித்திரமாக இருந்து பாரதத்தை நிறுத்தக்கூடிய ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அனைத்தையும் விட பவித்திரமாக பாரதம் இருந்தது. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்றோம். அங்கே தேவதைகள் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தாங்க. அவங்களுடைய மகிமையை பாடுகிறார்கள். இந்த புகழ் வேற எந்த தேசத்திலும் கிடையாது. அங்கு சித்திரங்களே கிடையாது. இவங்க சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தார்கள். லக்ஷ்மி நாராயணனை தேவி தேவதைகள்னு சொல்றாங்க. மிகவும் அன்போடு பழைய சித்திரங்களை வாங்குகிறார்கள்.
பகவான் கிருஷ்ணரின் சித்திரத்தை கேட்கிறார்கள். எல்லாவற்றையும் விட அதிகமாக பகவான் கிருஷ்ணரை விரும்புகிறார்கள். நான் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய உங்களுக்குள் சதா இருக்க வேண்டும். மாயா மிகவும் துடிதுடிக்க வைக்கிறது. ஒரேடியாக பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். சிவபாபாவை நினைப்பதே இல்லை. பாபா அடிக்கடி எப்பொழுதும் சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள் என புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா எதுவும் பேசுவதில்லை. இருந்தாலும் சிவபாபாவை மறந்து பெயர் உருவத்தை, அதாவது பிரம்மாவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? இன்னைக்கு வாணி சமவாணியில ஒரு இதுவும் பயங்கரமா இருக்கு. சரி, பாபா சொல்றாரு, கன்னியாக்கள் மேல கூட பாபா அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறார். அதனால தலைகீழாக யாருடைய பேருருவத்திலும் மாட்டிட்டா ஆந்த மாதிரி முழிக்காதீங்க. ஆந்து தானே முழிச்சிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி ஆயிடாதீங்க. இப்ப இந்த பாபா நேத்து வானிலை சொல்றாரு, தூய்மைக்கு தான் மரியாதைன்ற இல்லையா? தூய்மையா இருக்கிற எல்லாரும் இல்ல, எல்லா இடத்துலயுமே பக்தியிலே பாத்தீங்கன்னா மீராவுக்கு ஏன் அந்த மரியாதை? தூய்மையா இருந்ததுனாலதான். அப்ப எப்ப நேரம் ஆகுறீங்களோ அப்பதான் அல்லாஹ்வுடைய குழந்தை. ஆனா சர்வ வியாபின்னு கடவுளை சொல்லிட்டதுனால மனிதர்கள் இறைவன்கிட்ட இருந்து எட்ட முகத்தை திருப்பிட்டாங்க. தெரியல. சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, தனக்குத்தானே பூஜை செய்ய வைக்கிறாங்க மத்தவங்கள. அப்படி இல்லைன்னா அவங்க மலர் தூங்கும்போது என் மேல ஏன் தூங்குறீங்கன்னு கேட்கணும் தானே? யாராவது கேட்கறாங்களா? அங்க பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி நரசிம்மர் கோயில்ல அந்த சாமிய ஒரு சுத்திட்டு அந்த பட்டாச்சாரியார் அவர் வந்து நிக்கிறாரு. ஒரு அம்மா போய் காலில் விழுந்தாங்க. அப்படியே வரிசையா போய் எல்லாம் காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அவரும் கம்மன் தான் இருக்கிறார். இப்ப தனக்கு தானே பூஜை செய்ய வைக்கிறாங்க. பாக்குற சன்னியாசி எல்லாம் குரு வைக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. சன்னியாசின்றது அது ஒரு தனி மதம், சன்னியாசி மதம். அது அவங்க எப்படி உங்களுக்கு குருவாக முடியும்? அவங்களுக்கு சீடர்களாக நீங்க எப்படி ஆக முடியும்? நீங்களும் சன்னியாசி ஆனா மட்டும்தான் நீங்க அவங்களுடைய சிஷ்யர்கள். ஆனா பெருமையா சொல்லிக்கோங்க, எனக்கு அவரு தான் குரு தெரியுமான்னுவாங்க. அவரை மாதிரி நீங்க ஆனாதான் அவருடைய சிஷ்யன் நீங்க. இப்ப ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க எப்படி குருவா இருக்க முடியும்? அதே மாதிரி சன்னியாசி தர்மம் தனி தர்மம். அதுல இல்லறவாசிகளுக்கு அவர் எப்படி குருவா இருக்க முடியும்? சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு இல்லையா? அப்ப இதை யாரும் அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. இறைவன் பாபா கூட சொல்றாரு, நீங்க ஃபாலோயர்னு யாரையுமே சொல்ல முடியாது. நாங்க பாபாவை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. ஏன்னா தூய்மையாகிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்கும்போது தான் நீங்க பாபா ஃபாலோ பண்றீங்க. அது வரைக்கும் சும்மா நான் பாபா ஃபாலோ பண்றேன், எனக்கு இவரும் பிடிக்கும் இல்லையா, அப்படி சொல்ல முடியாது. உறுதிமொழி எடுக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து ரொம்ப வருஷம் 7 வருஷமா என்னமோ பாபா குழந்தையா இருந்தா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப பார்த்தா அரவிந்த் ஆசிரமத்துல ஏதோ சேவை பண்றாரு. நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருந்தாலும் சொல்றாரு, என்ன பாபாவை மறக்க முடியாதுன்றாரு. பாபாவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா இவர் ஏன் மத்த இடத்துக்கு போறாரு இல்லையா? சேவை செய்யறது அரவிந்த் ஆசிரமத்துல. எப்பயோ ஒரு தடவை மாசத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் சும்மா சென்டருக்கு வர்றது, யாராவது ஒண்ணுன்னா அழைச்சிட்டு வந்து விடுறது, இவ்வளவுதான் பண்றாரு. அப்ப அவர் பாபாவுடைய ஃபாலோவர்னு சொல்ல முடியுமா? அப்ப தூய்மையாகிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களை ஃபாலோவர்னு சொல்ல முடியும். அப்ப உத்தரவாதம் கொடுத்து சத்தியம் பண்ணி எழுதி அனுப்புறாங்க லெட்டரு. ஆனா எப்ப முகத்துல கரிய பூசிக்கிறாங்களோ, காமத்துல விழுறாங்களோ, மிகப்பெரிய காமத்தின் அடி விழுதோ அப்ப வெக்கம் வருது. அப்ப யாரும் எழுதுறது கிடையாது. அதுக்கப்புறம் பாபா கிட்ட புத்தி யோகம் ஈடுபடாது, வைக்க முடியாது. எவ்வளவு அற்புதமான ஞானம் இல்லை இது?
ஏன்னா பாபா சொல்றாரு, பதிதர்களை நாம் வெறுக்கிறோம். பாபா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டார் இல்லையா? பதிதர்களை நாம் வெறுக்கிறோம். தேகத்தின் துர்நாற்றம் வீசுதான் பாருங்கன்றது. தேக உணர்வுன்றது துர்நாற்றம்ன்றது. அதுல மிகப்பெரிய துர்நாற்றம் தான் இந்த காமம்ன்றது. அதனாலதான் பாபா பதிதர்களை நாம வெறுக்கிறோம். விஷத்தை அருந்தக்கூடியவர்கள் மிக கொடூரமானவர்கள். விகாரத்துல விழுறவங்க. தூய்மையாவது நல்லது தானே, நான் வந்ததே அதுக்கு தானே. செம பாயிண்ட் இல்லையா? இந்த உலகத்தை தூய்மையா மாத்தி காட்டுறன்ற ஒப்பந்தத்தையே நான் தான் எடுக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன நீங்க கூப்பிடுறீங்க, தூய்மையாக்குங்க வாங்கன்ட்டு. வேற யாரும் இந்த மாதிரி ஒப்பந்ததாரர் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் இந்த ஒப்பந்தம். கல்பமா பாபா தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றவும் செய்யறார். அப்ப சன்னியாசிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. என்ன அந்த ஒப்பந்தம்? பாரதத்தை தாங்கி நிறுத்துறது அவங்களுடைய தூய்மையின் சக்தியின் மூலமாக. ஆனா தூய்மை ஆக்குற ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய பார்ட் அதுதான் இல்லையா? இப்ப எல்லாத்தையும் விட தூய்மையாக இந்த பாரதம் இருந்தது. அந்த தூய்மையான பாரதத்தை தான் சொர்க்கம்ன்றோம். அங்கதான் தேவதைகள் வந்து அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக, முழு நிர்விகாரியாக, கொஞ்சம் கூட விகாரத்துடைய அம்சம் கூட இல்லாதவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய மகிமையைத்தான் இங்க பாடிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர்னா தெரியும். ஏன்? தூய்மையா இருந்ததுனால. வேற எந்த தேசத்துல உள்ள யாருக்கும் இந்த மகிமை கிடையாது இல்லையா? அவர் என்ன பண்ணாருன்னே தெரியாது, ஆனா மகிமை. இப்ப இயேசுக்கு மகிமைனா அவர் ஒண்ணு பண்ணாரு தெரியும், இவர் என்ன பண்ணாருன்னே தெரியாது, ஆனா மகிமை இருக்குது இல்லையா? ஏன்னா மற்ற எங்கேயுமே சித்திரங்கள் கிடையாது. சொர்க்கத்துக்கு அதிபதியாக இந்த லட்சுமி நாராயணன் தான் இருந்தாங்க. தேவதைகளுடைய சித்திரத்தை அவ்வளவு அன்பா வாங்கிட்டு போறாங்க வெளிநாட்டுக்காரங்க கூட. அதிலும் குறிப்பா இந்த கிருஷ்ணருடைய சித்திரத்தை அப்படி விரும்புறாங்க எல்லோரும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நான் ஆகணும் சதோப்பிரதானமா அப்படிங்கிற ஆர்வம் தான் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஏன் அவ்வளவு ஊந்து அப்ப பாத்தீங்கன்னா, ஏதோ இப்ப குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு பெரிய மருமகளை தான் பிடிக்குது அல்லது சின்ன மருமகளை தான் பிடிக்குது. இதுக்கும் தூய்மைக்கும் கூட சம்பந்தம் இருக்குது இல்லையா? அந்த ஆத்மா தூய்மையா இருந்திருக்கும் பல ஜென்மம், அதனால அந்த மகிமை வந்துட்டு இருக்குது கலியுகத்துல கூட இல்லையா? அப்ப ஏன்னா கிருஷ்ணரை எல்லோருக்கும் பிடிக்குதுன்னா தூய்மையினால தானே பிடிக்குது. அதே தான் இங்கேயும். அப்ப புலம்பி பிரயோஜனம் இல்லை. இப்ப இருந்து காட்டுங்க அது மாதிரி சதவ பிரதானமா இல்லையா? ஆனா மாயா துடிக்க வைக்குது, விகாரத்தை நோக்கி இழுக்குது, ஒரேடியா பேர் ரூபத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? சிவபாபாவை நினைப்பதே இல்லை. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, பேர் ரூபத்துல மாட்டிக்கிட்டா பாபாவுடைய நினைவு வராது. பாபாவுடைய நினைவு கண்டினியூஸா இருந்தா பேர் ரூபத்துல மாட்ட மாட்டீங்க. ஸோ இது இல்லைன்னா அது வந்துடும், அது இல்லைன்னா இது வந்துடும். ஸோ அதையும் மீறி மாட்டிக்கிட்டீங்கன்னா பாபாவுடைய நினைவு தீவிரப்படுத்தி வெளியே வந்துடும் இல்லையா? பாபாவோட உதவி கேட்டு. அப்ப அதுதான் பிரம்ம பாபா கூட அடிக்கடி சொல்ற, சிவபாபா புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மா எதுவும் பேசுறது கிடையாது, ஆனா பிரம்ம பாபா நினைவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? அப்படி அந்த ஒலிப்புலியா நினைக்கணும்ன்றது இல்லாம இவரையே கடவுள் அப்படி நினைச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்ன்றது மரியாதை வைக்க சொன்னாரு, நினைக்க சொல்லல இல்லையா? சொல்றது சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு, பிரம்ம பாபான்னு புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒண்ணு வேற வரும். முதல்ல ஸ்ரீமத் படி நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பூதங்களை விரட்டுங்கள், தேக அபிமானத்தை விரட்டுங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. நாம ஆத்மா மிகவும் இனிமையாக மாறணும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். என்னை நினைங்கள். பாபா சொன்னார்ல, அந்த தேகம் சுத்தமா ஞாபகம் வராத அளவுக்கு உங்க ஆத்ம பயிற்சி இருக்கணும்ன்றார்.
வெறும் ஒலி மட்டும்தான் தெரியும். நான் ஒலியா இருக்கிறேன், ஒலி கூட பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் ஒலியா பார்க்குறேன். ஸோ தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்துட்டே போங்க, என்னை நினையுங்கள்னு பாபா சொல்றார். கைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மனதில் என்னுடைய நினைவு தான் இருக்கணும். ஏன்னா நான் தான் உங்களுடைய பழைய பிரியதர்ஷன். இந்த மாதிரி வேற யாருக்குமே புரிய வைக்க வராது. தந்தை தான் இந்த சமயம் உங்களை ஆன்மீக பிரியதர்ஷினிகளாக மாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினிகளாக தேகதாரி பிரியதர்ஷினிகளாக இருந்திருப்பீங்க. ஒரு தேகத்தை பிரியமா நினைவு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப பாபா சொல்ற, தேகத்தை நினைவு செய்யறதுனால தான் உங்களுக்கு விகாரங்கள்ன்ற பூதம் உள்ள வருது. அதை விரட்டுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? தேக அபிமானத்தை விட்டுடணும். தேகன்ற உணர்வை விரட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா மற்றது ஓடிடும். தங்குறதுக்கு இடமே தேகம் தானே, அதையே விரட்டிடுங்க. அதுவே நான் இல்லை, ஒலியா இருக்கிறேன். இந்த ஒலி பாபா கிட்ட இருந்து நேரடியா வந்திருக்கு. பாபாவுடைய குணத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்குது. பாபாவுடைய மிகப்பெரிய குணம் என்ன? இனிமைத்தன்மை. இந்த மாதிரி இனிமையா மாறணும். தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தமும் மறந்துட்டே போகணும். பிரம்ம பாபா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆண் குழந்தைய பெண் குழந்தையன்னு வரோம், பெண் குழந்தைய ஆண் குழந்தைன்னு வரோம். அதையே மறந்துக்கிற அளவுக்கு அந்த பயிற்சியில இருந்திருக்கிறார். அப்ப கை வேலை செஞ்சுட்டுனாலும் மனசுல என் நினைவு இருக்கணும். நான் தான் உங்களுடைய பிரியதர்ஷன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு வேற யாருக்கும் புரிய வைக்க வராது இல்லையா? எப்படி நினைவு செய்யுது? தந்தை தான் உங்களை ஆன்மீக பிரியதர்ஷினிகளாக இப்ப மாத்துறார் இல்லையா? ஆத்மாவை அன்பா நினைவு செய்து, பிரியமாக நினைவு செய்து. இப்ப நேற்று சொன்னார், எந்த சகோதரனுடைய ஆத்மாவையோ உடலையோ நினைவு செய்யக்கூடாது. நீங்க பாபாவுடைய பரமாத்மாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். இப்ப நம்முடைய பிரியதர்ஷன் சிவபாபா அப்படின்னு உங்களுடைய ஆத்மா தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட இருந்து தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையணும். இப்படிப்பட்ட சிவபாபாவுக்கு அதிகாலையில எழுந்து குட் மார்னிங் சொல்லுங்க, நினைங்க. எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் விலகி போகும், தேக அபிமானம் விலகி போகும். ஸோ தேக உணர்வு வந்துகிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நீங்க இன்னும் நினைக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இன்னும் பவர்ஃபுல் ஸ்ட்ரைட்டா நினைச்சீங்கன்னா தேக உணர்வு அதிகமாகும். இன்னும் பவர்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா அது காணாம போயிடும். எந்த அளவு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு தேக அபிமானம் பாவம் எல்லாம் விலகி போகும். இந்த மாதிரி பயிற்சி செய்ய செய்யதான் அந்த மனநிலை வரும். எந்த மனநிலை வரும்? விட்டுட்டு சதா பாபா நினைவுல இருந்துகிட்டே இருப்பீங்க. அதிந்திரிய சுகம் குஷியில மிதந்துட்டே இருப்பீங்க. வாடிக்கையாளர் வருவாங்க, ஆனா அந்த பக்கம் எண்ணம் போகாது. கடையில இருந்தீங்கன்னா பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர் வருவாங்க. ஆனா ஜென்ரலா ஒருத்தவங்க வராங்கன்னா, என்ன நேற்று வந்தாங்க, என்ன உங்க பையன் வந்தான், என்ன இப்படி இருந்தான், அப்படி இந்த மாதிரி கதையை பேசுறது தான் பழைய சமஸ்காரம். அந்த பக்கம் எண்ணம் போகாது. பிறகு அவங்களுக்கும் நான் நினைவில் அமர்ந்திருந்தேன்னு தெரிவிப்பீங்க. மிகவும் மஜா வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு குஷி. என்ன எதுவுமே பேசுவாங்க, பாபா நினைவுல இருந்தேன் அப்படின்னு குஷியா சொல்லுவீங்க. அப்படி குஷி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஆமா இவங்களுக்குள்ள ஏதோ மாற்றம் இருக்குதுன்ட்டு அவங்க பாபாவுடைய நினைவு, அதுக்கேற்ற மாதிரி பாபா போர்டும் வைக்க சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களே கேட்பாங்க இல்லையா? வாடிக்கையாளரிடம் வியாபாரம் முடித்ததும் பாபாவின் நினைவில் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரம் முடிஞ்சோடனே டக் டக்குன்னு பயிற்சிக்கு வந்துடணும். இது அந்த வியாபாரம் மட்டும் இல்லை, சேவை பண்ணும்பொழுதுமே கிடையாது. ஒரு சேவை செஞ்சோன்னா டக்கு டக்குன்ட்டு அப்படியே விலகி வந்துடணும். அதுதான் கண்டினியூஸாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபா நினைவுக்குன்னு டைம் ஒதுக்கணும். குறிப்பாக சேவை டைமில் அப்படியே சேவை பற்றியே பேசி 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 கடைசியில் நினைவே இல்லாமல் போயிடும். பாருங்க, வியாபாரம் முடிச்ச உடனே டக்குன்னு உங்களுடைய நினைவு எங்கே வரணும்? பாபாட்ட வரணும். ஏன்னா வியாபாரம் செய்யும்போது கூட தான் கடைசி நேரம் வந்துடும் இல்லையா? அப்போ கர்மாதீத்த நிலை அடைய முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க கொடுத்த காசு வியாபாரம் நினைவுக்கு வந்துடக்கூடாது. பாபா
பாபா மிகவும் யுக்திகளை தெரிவிக்கிறார். இந்த பிரம்மா பாபாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நினைவு செய்யறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. சாப்பிடும்போது சிவபாபாவை நினைவு செய்து அமர்கிறார். நாம் இருவரும் இணைந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பிறகு மறந்து போகிறேன் என்று பாபா தன்னை பற்றி கூறுகிறார். எல்லோரையும் விட அதிகமான சச்சரவுகள் பாபாவுக்கு இருக்குது. பாபாவுடன் மிகவும் அன்பு இருக்க வேண்டும். இரவு 12 மணிக்கு பிறகு ஏஎம், அதாவது அதிகாலை ஆரம்பமாகிறது. இரவு சீக்கிரம் தூங்குங்கள். பிறகு சீக்கிரம் எழுந்து நினையுங்கள். எழுந்ததும் பாபா குட் மார்னிங்னு சொல்லுங்கள். வேற எந்த பக்கமும் உங்களுடைய புத்தி போகக்கூடாது. பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் தெரியும். உங்களுடைய எதிர்காலத்துக்காக மிகப்பெரிய வருமானம், கல்ப கல்பமாக இந்த வருமானம் பயன்படும். எந்த விதமான பூதமும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. கோபம் கூட குறைஞ்சது கிடையாது. மோகம் கூட மோசமானது. எவ்வளவு முடியுமோ தந்தையின் நினைவில் அமர்ந்து பாவனமாக வேண்டும். எப்படி தந்தை ஞான கடலாக இருக்கிறாரோ குழந்தைங்களும் அந்த மாதிரி மாறணும். ஆனால் கடல் ஒன்றுதான் அல்லவா? மற்ற அனைத்தையும் நதிகள் என்பார்கள். கோபம் 2வது நம்பர் எதிரி, மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கொருவரின் மனதை எரிக்கிறார்கள். பேராசைக்காரர்களும் ஒருவருக்கொருவரின் மனதை எரிக்கிறார்கள். மோகத்தின் பூதம் மிகவும் நாசம் செய்விக்கிறது. மோகத்தின் காரணமாக சிவபாபாவின் நினைவு மறந்து தன்னுடைய குழந்தைகளை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பற்றுதலிலிருந்து விடுபட்டவர்கள் தான் நினைவில் இருப்பார்கள். நல்லது. பாருங்க, பாபா சொல்றாரு, உங்களுக்குலாம் நிறைய நேரம் இருக்குது பாபாவை நினைவு செய்ய. பிரம்ம பாபாவுக்கு தான் உண்மையிலே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா அவரே நினைவு செய்யறாரு. ஆனா அவரே சொல்றாரு, நான் பாபா நாம 2 பேரும் சாப்பிடலான்ட்டு உட்கார்றாரு. ஆனா பாபா நினைவு மறந்துடுது. அவ்வளவு கஷ்டமா இருக்குது பாபாவுடைய நினைவை பிடிச்சி வைக்கிறது. பாபா சொல்ற, பாபா கிட்ட ரொம்ப அன்பு இருக்கணும். அப்பதான் நமக்கு எரிச்சலா இருக்கும். என்னடா சாப்பிடும்போது கூட பாபாவை கூட வச்சுட்டு நம்மளால சாப்பிட முடியலையே, இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, நைட்டு 12 வரையும் முடிச்சுட்டீங்கன்னா 12 முடிஞ்சோடனே அதிகாலை ஆரம்பிச்சிருது. அப்ப எப்படி நீங்க அதிகாலை எழுந்திரிக்க முடியும்? சீக்கிரமா தூங்குங்க. அப்பதான் சீக்கிரமா எழுந்திரிக்க முடியும். எழுந்த உடனே பாபாவுக்கு அன்பா குட் மார்னிங் சொல்லணும். புத்தி எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் நைட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, பேசுறது, நினைக்கிறது, இதெல்லாம் வரும். அப்ப சீக்கிரமா தூங்குறது அதுவே மைண்டை கிளியர் பண்ணிடும் முதல்ல, இல்லையா? ஏன்னா சீக்கிரமா எப்ப தூக்கம் வரும்? புத்தியில எதுவும் இல்லாட்டினா தான் தூக்கமே வரும். குப்பையெல்லாம் உள்ள பட்டம் அது தூக்கம் வராது, இல்லையா? அதை மறக்கிறதுக்கு தான் டிவி, ரேடியோ போயிட்டு இருக்கிறது. இப்ப பாபா சொல்றாரு, பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவுக்கு வருமானத்தை சேமிக்குதுன்னு தெரியும். ஏன்னா கல்ப கல்பமா இந்த வருமானம் பயன்படுது. அந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வருமானம்னா நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா பாபா நினைவுல இருந்து எந்த பூதத்தையும் வரவிடாம இதை சேமிக்கணும். பூதமெல்லாம் என்ன பண்ணிடும்? கொள்ளையடிச்சிட்டு போயிடும். அப்ப பாருங்க, தேவதைகள் வாழ்ந்த சொர்க்கமாக இருந்த இந்த பாரதத்தை எப்ப கொள்ளையடிக்க வராங்க? எப்ப இவங்க விகாரத்துல விழுறாங்களோ அப்பதான் வராங்க. அங்க யாருக்கும் கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி கிடையாதுன்றார் சத்தியுகம் திரேதாயுகத்துல. ஏன்னா அந்த தூய்மைக்கு அந்த பலம் இருக்குது. இவங்க எப்ப தூய்மை இழக்கிறாங்களோ அப்பதான் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இந்த சங்கம் யுகத்திலையும் அப்படிதான். உங்களுடைய புத்தி எப்ப விகாரத்துல வீண் விஷயத்துல மாட்டுதோ அப்பதான் மாயா கொள்ளையடிப்பான். ஃபுல் பாபா நினைவுல இருக்கும்போது அவனால கொள்ளையடிக்க முடியாது. அதனால எந்த பூதமும் வரக்கூடாது. கோபமோ மோகமோ எதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தந்தையுடைய நினைவில் அமர்ந்து தூய்மை ஆகிட்டே இருக்கு. ஒரு ஞானக்கடல் தான். ஸோ அவருக்கு சமமா நீங்க ஞானக்கடல் ஆகுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞான சொரூபமாக அந்த ஞானத்தை உணர்ந்து
பாபா அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு, ஆனா அதையே அமைதியா தான் சொல்றாரு இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் ஞான நதிகள், கடல் ஒண்ணுதான். ஸோ அந்த ஒரு கடலை தான் நினைவு செய்யணும். ஸோ காமம் மிகப்பெரிய எதிரி தான், ஆனா அதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய எதிரி யாரு? கோபம். அந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. ஒருத்தர் மனசை ஒருத்தர் எரிக்கிறாங்கன்றது இல்லையா? வார்த்தைகள்னால, பார்வையினால, எண்ணங்கள்னால எரிக்கிறாங்க. பேராசைக்காரங்களும் அப்படிதான் பண்றாங்க, மனசை எரிக்கிறாங்க. அதே மாதிரி பற்று கூட பாபாவுடைய வருமானத்தை எரிச்சிக்குது. ஏன்? குழந்தை குட்டிக, கணவன் மனைவியை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்ப என்ன ஆகுது? சிவபாபாவுடைய நினைவு மறந்து போயிடுது, குழந்தைங்க தான் நினைவு வருது. அதனால பாபா சொல்றாரு, பற்றுல இருந்து யார் விடுபடுறாங்களோ அவங்க மட்டும்தான் நினைவுல இருக்கவே முடியும். நல்லது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? பற்று எவ்வளவு மோசமானது. அது வந்து விடுபட்டா மட்டும்தான் உங்களுக்கு பாபாவுடைய நினைவே வரும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் வரிசைக்கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், நல்லா சேவை செய்றீங்க, அது கூடவே அன்புடன் இதயபூர்வமா பாபாவை நினைவு செய்யணும். அதிகாலையில எழுந்து அன்போட பாபாவுக்கு குட் மார்னிங்னு சொல்லணும். காரியங்கள் செஞ்சாலும் நினைவுல இருக்கிற பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா? கைகள் காரியம் செஞ்சாலும் நினைவு எங்க இருக்கணும்? பாபா கிட்ட இருக்கணும். அதிகாலையில இருந்து பாபா கிட்ட அன்பா குட் மார்னிங் சொல்லுங்க. அப்படியே அவர்கிட்டயே பேசிட்டு என்னோட நாளின் தொடக்கம் அவரு, முடிவும் அவரு, இடைப்பட்ட நேரமும் அவரு, அவரை தவிர யாரும் கிடையாது. அப்படி இருக்கணும். எந்த ஒரு தேகதாரியுடைய பேரு ரூபத்திலையும் மாட்டிக்க கூடாது. ஞான சிந்தனையில இருக்கணும். வீண் விஷயங்களையே பேசக்கூடாது. ஞானத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செஞ்சுட்டு வீண் விஷயங்கள் பேசுறவங்க கிட்ட என்ன பண்றது? விலகிடணும் இல்லையா? அவங்க பிராமணர்களே கிடையாதுன்றது. யார் வாயில ஞானத்தை தவிர மற்ற விஷயம் வருதோ அவங்க பிராமணர்களே கிடையாது. விலகி இருக்கணும். வரதானம், தங்களுக்குள்ள ஒருவர் மற்றொருவரின் விசேஷங்களை பார்த்து வர்ணனை செய்யக்கூடிய சிரேஷ்டம் நிறைந்த புனித அன்னப்பறவைகள் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுகத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஞானத்தின் மூலம் ஏதாவது ஒரு விசேஷ குணம் நிச்சயம் கிடைக்குது. அதனால புனித அன்னங்களாகி ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தையும் பாருங்க, வர்ணனை செய்யுங்க. எப்பொழுதாவது யாருடைய பலகீனத்தையாவது நீங்க பார்க்க நேரிட்டால் அல்லது கேட்க நேரிட்டால், இந்த பலகீனம் இவருடையது கிடையாது, என்னுடையது. ஏன்னா நாம அனைவரும் ஒரே தந்தையுடைய குழந்தைங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரே மாலையின் மணிகள். எப்படி நமது பலகீனத்தை பிரபலப்படுத்த விரும்புவதில்லையோ அந்த மாதிரி மற்றவங்களுடைய பலகீனங்களையும் வர்ணனை செய்யாதீங்க. புனித அன்னங்கள் என்றால் விசேஷங்களை மட்டுமே கிரகிப்பது, பலகீனங்களை அழிப்பது. சூப்பர் இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த ஞானத்தின் மூலமாக விசேஷ குணம் எல்லாருக்குமே, ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்குதுன்ற. அதனால அந்த விசேஷத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவையாகுங்க. உங்க கண்ணுக்கு விசேஷம் மட்டும்தான் தெரியணும். உங்க வாயில இருந்து அவங்களை பற்றிய விசேஷ குணங்கள் மட்டும்தான் வர்ணனை செய்யப்படணும். ஒருவேளை யாருடைய பலகீனத்தை நீங்க பாக்குறீங்க அல்லது கேட்குறீங்கன்னா அது அவங்களுடைய பலகீனமா நினைக்காதீங்க, உங்களுடைய பலகீனமா நினைங்க. ஏன்னா உங்களுடைய பலகீனம்னா நீங்க வெளியில சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்படியே நினைங்க. அதுக்காக நினைங்க. இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா, குடும்பத்துல ஒருத்தர்
குடும்ப தலைவர் ஏதோ ஒரு தப்பான வழியில இருக்கிறாருன்னா அவங்க மனைவி போய் ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பமான போது. அதே மாதிரி ஒரு மாலையில வர மணிகள் நீங்கள் எல்லாம். அதனால யாருடைய பலகீனத்தையும் வர்ணனை செய்யாதீங்க. உங்க பலகீனமா நினைச்சு உள்ளடக்கிக்கோங்க. சூப்பர் பாயிண்ட் இல்ல? புனித அன்னங்கள்னாலே விசேஷங்களை கிரகிக்கிறவங்க, பலகீனங்களை அழிக்கிறவங்க, அவங்கதான் புனித அன்னப்பறவை. விசேஷத்தை மட்டும் கிரகிக்கிறவங்க, பலகீனங்களை எல்லாம் அழிக்கிறவங்க. ஸ்லோகன்: சமயத்தை சேமிக்கும் தீவிர புருஷார்த்திகள் தான் சதா வெற்றியாளர்கள். சூப்பர் இல்லையா? ஒரு வினாடி கூட வீண் விஷயத்துல பாக்குறதுல, கேட்கறதுல, நினைக்கிறதுல வீணாயிடக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த சங்கமயத்துடைய ஒவ்வொரு வினாடியின் மகத்துவத்தை தெரிஞ்சு யார் பயன்படுத்துறாங்களோ, சேமிக்கிறாங்களோ, சேமிக்கிறதுக்கான விதி என்னது? நான் புள்ளி, பாபா புள்ளி, வீண் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி. ஸோ அப்படி யாரு சேமிக்கிற தீவிர முயற்சியாளராக இருக்கிறாங்களோ அவங்க தான் சாதா வெற்றியாளர்கள். இல்லாட்டினா வெற்றி அடைய முடியாது. முழுக்க முழுக்க அந்த பாபாவுடைய சேவை, பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானம் இதை பற்றி மட்டுமே அவங்க சிந்தனை இருக்கும்போது தொட்டதெல்லாம் வெற்றி அடையிறது அவங்களுக்கு தெரியும். இதை தவிர மற்றதை பற்றி பேசியிருந்தீங்கன்னா போயிடும். ஓம் சாந்தி. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஆனால் குழந்தைகளே காலையில் அதிகாலை எழுந்ததும் பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பாபாவுடைய நினைவுல வந்துருங்க. அப்பதான் உங்களுடைய சுமை, பாவ சுமை தலைமையில இருக்குதா, அப்பதான் அது போகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம பாபா நினைவுல இருக்கணும். கைகள் காரியம் செஞ்சாலும் பாபா பாபா. அப்புறம் என்ன சொல்லுங்க? குட் மார்னிங் சொல்றது அன்போட சொல்லணும். அன்புதான் இன்னைக்கு பூரா பாபா அவ்வளவு ஆசைப்படுறது அன்பா பெறணும்னு. பாபா அன்போட அப்பதான் பாவங்கள் எரியும். ஏற்கனவே குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன பண்ணுமா, பாபா நான் உன் நினைவுல இருக்க போறேன், அப்பதான் என் பாவம் எரியும். சொல்லணும் அன்போட பாபா கூட நம்ம பாபா கிட்ட அன்பா பேசணும். ஆனா இந்த பழக்கம் யாருக்குமே இல்லைன்னு இல்லையா? அவர்கிட்ட அன்பா பேசுறது. அப்ப உயிரோட்டமா ஒரு பாபா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த பேச்சு வரும். வேற யாரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா வராது இல்லையா? பேசுறதுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்ப நீங்க ஆத்மா நினைச்சாதான் பரமாத்மாட்ட பேசுவீங்க. ஆனா மாயா விட மாட்டேங்குது இல்லையா? முடியும் கடிச்சிருக்கான். எல்லாம் தங்களை ஞானின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உங்க மனசை தொட்டு கேளுங்க, பாபா எவ்வளவு நன்மை பண்ணுங்க. அறகுறையா இருக்கிறீங்க. பக்தி கூட அதிகாலையில செய்யறாங்கல்ல, ஆனா பக்தினால எதுவும் கிடைக்கிறாங்க, மந்திராங்க எல்லாம் காலைல செய்யறாங்கல்ல. ஆனா பாபாவை அடைய முடியாது. பாபாவை தெரிஞ்சுக்கல. அதனால அந்த பகவானின் பக்தின்னு சொல்ல முடியாது. இந்த சாது சன்னியாசி எல்லாம் ஒரு தர்மம்னு சொல்லலாம் வழி, அவங்கள போய் பின்பற்றி அவங்கதான் இறைவன். நீங்க சன்னியாசமா பண்றீங்க, நீங்க குடும்பஸ்தர் தானே. அவங்க கூட போய் இருந்தாங்கன்னா சிஷியரா தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நம்ம சிஷியர் கிடையாது, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாபா இன்னைக்கு நம்மளுக்கு குஷியின் அளவு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னாரு, குட் மார்னிங் சொல்லணும், நினைவு செய்யணும், ஞான சிந்தனையில உட்காரணும். ஆனா மாயா துண்டிச்சிருது. 30-40 வருஷத்தை சார்ந்தவங்க கூட விட்டு போறத பாப்பீங்க. பெரிய விஷயம் கிடையாது. பேரை வாவ சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னா அவங்களுக்கு ரொம்ப அது செல்லாது போயிடுற மாதிரி ஆயிடும் அவங்க அப்படின்னு பாபா பேரை சொல்ல மாட்டாங்க. பேரு ரூபத்துல மாட்டிக்காதீங்க. கன்னியாக்கள் மேல கூட நம்ம மரியாதை வச்சுக்கிறோம். அந்த மாதிரி முழிக்காதீங்க. பேர் ரூபத்துல மாட்டி பிரம்ம பாபாவுடைய உருவத்துல மாட்டிக்காதீங்க. சிவபாபா நினைச்சா பிரம்ம பாபா நினைச்சா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் இல்லையா? இப்ப பாபா நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தாதான், குடும்பத்துல இருந்தாலும் இந்த ஒரு பிரியதர்ஷன நினைவு செஞ்சுட்டே இருந்தாதான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். இல்லாட்டினா புத்தி எங்கனாச்சும் அழிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும்? உயிருக்கு உயிராக செல்லமாக சில குழந்தைங்க பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாபா என்ன சொன்னாரு? நீங்க தான் கதாநாயகன் பாத்திரம் நடிக்கிறீங்க, ராஜ்யத்தை நீங்க தான் உருவாக்கிக்கிறீங்க. நல்ல தலைப்புல விதவிதமா பேசலாம், ஓகே.
ஆனா அது சின்ன குழந்தை கூட தான் பண்ணும். மெயின் என்னது? நினைவு. நினைவு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. என்ன முகம் வெளியே போயிடுச்சு, நோயாளி இருக்கிறீங்கன்னா உடனே அதை கேட்டு இன்னும் ஜுரம் வந்து அப்படிலாம் அதுக்கெல்லாம் தைரியமா இருக்கு. பாபா பார்த்துக்க, பாபா பார்த்துக்க இல்லையா? அடுத்தது போன கல்பத்துல வந்தவங்க ராஜ பதவி அடைஞ்சவங்க இப்ப மறைஞ்சு இருக்க முடியாது. பாபாக்கே ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும். அடுத்தது வேற என்ன சொன்னாரு? பக்தி இருக்கிறவரையும் அவங்களால பாபா இருக்குங்க. யார பாபா இருக்கிறாரோ துர்நாற்றமடியா இந்த காமத்தை விழுதுறவங்க மாதிரி அவங்கள அவ்வளோ கஷ்டம் பாபா வெறுக்கிறேன்னு சொல்லவே மாட்டாரு பாபா. இன்னைக்கு பாபா விஷத்தை அறிந்தக்கூடியவர்கள் மிகவும் மோசம். தூய்மை அவர் தானே நல்லது. அந்த ஒப்பந்தம் நான் தான் எடுத்திருக்கிறேன், நீங்க தான் அந்த மாதிரி தேவதை ஆகி இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஊசி அதீந்திரிய சுகம் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். கடைசி நேரம் உலக டைம் அப்பெல்லாம் ஐம்பொருள்னு சுகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஏன் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க இல்லையா? மனசும் மேலே கீழே போயிட்டு வரும். இப்ப பாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பு வைக்கிறாங்க, அந்த மாதிரி சதப்பிரதமம் ஆகணும்னு ஆர்வம் இருந்துட்டே இருக்கணும். ஆனா மாயா என்ன பண்ணுது? நினைக்க விட மாட்டேங்குது பாபாவை. ஸோ பிரிய தர்ஷனம் நீங்க நினைவு செஞ்சுட்டே இருங்க. கடையில இருந்தா கூட அந்த வியாபாரம் முடிச்ச அடுத்த செகண்ட் உங்க புத்தி எங்க போயிடணும்? பாபாட்ட போயிடணும். இதுதான் பெரிய விஷயம். டக்குன்னு அடுத்தடுத்து பாபாட்ட போயிட்டே இருக்கணும். இருக்கிறதுல அதிக பிரச்சனை பிரம்மா பாபாவுக்கு தான் வருது. அவரு பண்றாரு முயற்சி. பக்கத்திலேயே இணைந்து சாப்பிடலான்னு உட்காடுறேன், நானே கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? உங்களுக்குள்ள எந்த பூதமும் வரவிடக்கூடாது. கோபம், பற்று, பேராசை எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சு நாசம் பண்ணிக்கிறது. இது இல்லாம எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருந்தா மட்டும்தான் நினைவுல இருக்க முடியும். ஸ்லோகன் வரதானம். வரதானம் தான் யாருடைய உயர்ந்த குணங்கள் விசேஷ குணத்தை மட்டும் பாருங்க, வர்ணனை செய்யுங்க. பலகீனங்களை பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய குழந்தைகள் தானே, அதனால நம்ம பலகீனத்தை நம்ம எப்படி வெளியே சொல்லுவோமோ அந்த மாதிரி அவங்க நம்மளதுன்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்றாரு. அவங்க கிட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் வர்ணனை செஞ்சுட்டே இருங்க. ஸ்லோகன் என்னது? தீவிர முயற்சியாளர்கள், ஒரு வினாடி கூட வீணாக்காத தீவிர முயற்சியாளர்கள், சமயத்தை சேமிக்கிறவங்க. சமயத்தை பாபாவுடைய நினைவுல சேவையில பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சேமிக்கிறது. அந்த மாதிரி தீவிர முயற்சியாளர்கள் தான் சதா வெற்றியாளர்கள்.